ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபீனிக்ஸுங்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ ஒரு வக்கீலாக இருக்காரு. ஒரு சில காரணத்தினால அவரை வேலையை விட்டு தூக்கியிருந்தாங்க. அதனால அவர் தன்னோட ஒய்ஃப் மற்றும் அவங்களோட 3 குழந்தைகளையும் கூட்டிட்டு வேற ஒரு வாடகை வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து அவர் வீட்டுக்கு டெய்லி ஒரு லெட்டர் வந்துட்டே இருக்கு. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கோ அது அவரோட வீட்லயும் நடக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த வீட்டை பத்தியும் அந்த வீட்டுக்கு டெய்லி வர லெட்டரை பத்தியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அது என்ன உண்மைனா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி அந்த ஊர்ல கால்ரா நோயால இறந்தவங்க எல்லாரையும் அந்த இடத்துல தான் புதைச்சிருக்காங்கன்னு, அதனாலதான் இப்படி அமானுஷ்ய விஷயம் நடக்குதுன்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த லெட்டர் எழுதுனது யாரு, அந்த லெட்டருக்கான பிளாஷ்பேக் ஸ்டோரி என்ன, கடைசியா ஹீரோ அந்த அமானுஷ்ய விஷயத்திலிருந்து தப்பிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை விஷ்ணு பரதன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல அஜய் வர்கீஸ், அனுப் மேனன், அபிராமி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஹீரோவான அஜய் வர்கீஸ் செம சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. படத்தில் நடிச்ச எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. படத்தில் உள்ள பிளாஷ்பேக் ஸ்டோரி இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு. படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மளை கண்கலங்க வைக்குது. படத்தோட கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. படத்தில் உள்ள ஹாரர் சீன்ஸ்லாம் ஓகேவா இருக்கு. படத்துல அந்த லெட்டரை யார் அனுப்புறாங்க அப்படிங்கிற மிஸ்ட்ரி சூப்பரா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. சாம்சியஸோட பிஜிஎம் படத்துக்கு பக்கபலமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படம் ஸ்லோவா இருக்கு. படத்துல உள்ள சில சீன்ஸ் ப்ரெடிக்டபிளா இருக்கு. படத்துல இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் சூப்பரான படமா இருந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ரொமான்ஸ் கலந்த ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.